தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்து வழங்குவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் தமிழக அரசு அதனை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், நாளை குடியரசு தினத்தை முன்னிட்டு நாளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் ஆளுநர் தேநீர் விருந்தில் தமிழக அரசு பங்கேற்கவில்லை என தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழக அரசு பங்கேற்பது வழக்கம். குறிப்பாக திமுகவுக்கும் அதே போல ஆளுநருக்கும் முரண்பாடு இருந்தாலும் கூட தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் யாராவது ஒருவர் பங்கேற்பார். ஆனால் இந்த ஆண்டு தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சியினருக்கு இந்த ஆளுநரின் தேநீர் விருந்து பங்களிக்க அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை எனவும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.